ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 304வது தலைப்பு. சிவநாம மகிமை, சிவன் தரும் மகிமை. தொடர்ச்சி. சத்தியங்களுக்கெல்லாம் மேலான சத்தியமாக பிராணத்தியாக சமயத்திலே சாக்ஷாத் பரதேவதை சொன்னதாக சுகாச்சாரியாள் வாயினால் வந்திருக்கிற வாக்கியம் இது. சிவ சிவ என்று சொல்லாதவன் தீவினையாளன் என்றால் துஷ்கர்மா பண்ணினவன், அதாவது பாபி என்று அர்த்தம். அப்படியானால் சிவநாமா சொல்லிவிட்டால் பாபம் போய்விடும் என்றுதானே அர்த்தம். தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவோ பாபம் பண்ணிவிட்டோம். அதுதான் மேலே போக முடியாதபடி பெரிசாக தடை செய்கிறது. சிவநாமா சொல்லிவிட்டால் அந்த தடை போய்விடும். அப்புறம் மோக்ஷ பரியந்தம் எல்லாம் சித்தியாகிவிடும். மற்ற மதஸ்தர்களில் சிலர், உங்கள் மதத்தில் பாபத்தை பரிகரிக்க வழியில்லை, எங்களிடம் இருக்கிறது, கொஞ்சம் தீர்த்தம் தெளிக்கிறோம், பாபமெல்லாம் போய்விடும், ஆகையால் எங்களிடம் வாருங்கள் என்கிறார்கள். நம் மதத்தில் பாப பரிகாரத்துக்கு வழி சொல்லாதது மாதிரி இவர்கள் கூப்பிடுகிறார்கள். நமக்கும் ஒன்றும் மத விஷயம் தெரியாததால் இங்கே இருந்து அங்கே போகிறவர்களும் இருக்கிறார்கள். வாஸ்தவத்திலோ நம்முடைய மதத்தில் இத்தனை கர்மானுஷ்டானம் விதித்திருப்பது பாபம் போகத்தான். மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா என்றுதான் எந்த கர்மாவுக்கும் முதலில் சங்கல்பம் பண்ணுகிறோம். துரிதம் என்றால் பாபம்தான். பக்தி மார்க்கம் பாபத்தை போக்கத்தான். பக்தி முதிர்ந்து பிரபத்தி சரணாகதியாகும். பகவான் கீதையை பூர்த்தி பண்ணும்போது சரணாகதி பண்ணு, உன்னை சகல பாபங்களிலிருந்து விடுவித்து விடுகிறேன், சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி என்று சத்தியம் பண்ணி தந்திருக்கிறார். அவரை நம்பாமல் நாம் இன்னொருத்தரிடம் போக வேண்டியதில்லை. தர்மேன பாபம் அபனுததி என்று மகாநாராயண உபனிஷத்தே சொல்கிறது. அந்த உபனிஷத்தில் உள்ள சூக்தங்களில் அநேகம் பாப நிவೃத்தியைத்தான் திரும்ப திரும்ப பிரார்த்திக்கின்றன. பாபிகளில் நீ மகா பாபியானாலும் ஞான ஓடத்தினால் அந்த பாபத்தை கடந்து விடுவாய் என்று கீதையில் பகவான் சொல்கிறார். கர்மானுஷ்டானம், தர்மானுஷ்டானம், பிரபத்தி, ஞான சாதனை எல்லாவற்றையும் விட பரம சுலபமாக நாம் தெரிந்தும் தெரியாமலும் ஜென்மாந்தரங்களாக பண்ணியுள்ள பாபத்தை போக்கிக் கொள்ள இங்கே பாகவதம் வழி சொல்லிவிட்டது. சிவநாமோச்சாரணம்தான் அது. அதனால் இனிமேல் உங்கள் பாபத்தை கழுவி விடுகிறோம் என்று நம்மை கூப்பிடுபவர்களிடம் எங்களிடம் பாப பரிகாரத்துக்கு இருக்கிறது போன்ற சுலபமான உபாயம் யாரிடமுமே இல்லை. அதனால் முதலில் நீங்கள் எங்களை கூப்பிடும் பாபத்தை பரிகாரம் பண்ணி கொண்டு விட்டு அப்புறம் வாருங்கள் என்று சொல்லுவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.